76 உங்களுக்கு 85. அண்ணா மீது உங்களுக்கு எப்படி பற்று வந்தது? ஒரே ஒரு காரணம் தான், அவருடைய பேச்சு திறன். அவருடைய வார்த்தைகள்லாம் எண்ணப்பட்ட வார்த்தைகள். எனக்கு அவருக்கு கனெக்ஷன் ஒன்றே ஒன்று தான். எனக்கு தமிழ் பிடிக்கும், அவருக்கு தமிழ் பிடிக்கும். மழை தண்ணி இது வரைக்கும் நிற்கும். அப்படியே நின்றுட்டு நாங்கள் பேச்சை கேட்குறோம். மிஸ்டர் அண்ணாதுரை ஒரு டேஸ் ஆர் நம்பருங்கிற போது பட் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட் அப்படிம்பார். இம்மீடியட். ஆங்கிலத்திலையும் சரி தமிழ்லையும் சரி அவரை பிடிச்சதுக்கு யாரும் கிடையாது. ஏன் அவங்க கலைஞர் எடுத்தீங்க, அவருடைய பேச்சுமே ஒரு மாதிரி உறங்கிட்டு இருக்கவங்க முடிச்சிருவான். ஸ்கூலில் படிக்கும்போது இளைஞர் திமுகன்னு ஒரு மன்றம் வச்சுருந்தேன். அப்போ அவருக்கு மணி விழா நடத்தணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணுறேன். அப்போ வீட்டுக்கு போகிறேன். அவர் உடம்பு சரியில்லாம் பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க. இது எப்படி அண்ணாக்கு மெசேஜ் போய் எதுக்கு வந்தான் பர்சல் அப்படின்ட்டாரு. அவருடைய காரையை அனுப்பிச்சு வைக்கிறாரு. எதுக்கு வந்தேன்னு கேட்டார். இந்த மாதிரி நாங்கள் ஒரு மன்றம் வச்சுருக்கோம், மணி விழா நடத்த போகிறோம், நீங்கள் வரணும் அவசியம். சரி அப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. இல்லை நீங்கள் பேச சொல்லுங்க. என்ன உங்கள் அப்பா நம்ம எப்படியாவது முடிக்கிறேன். நீங்கள் டைரெக்டாக ஹிந்தி இது போடுறது நீங்களே போனீங்களா? ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் நாங்கள் ஆக்சுவலாக பயந்து போயிட்டோம். மதுக்கரையில் ஷூட்டிங் நடக்குது. நாங்கள் தொடங்கினது மதுரையில். பட் எதிர்பாராத விதமாக கோயம்புத்தூர் உள்ளவங்க ரியாக்ட் பண்ணாங்க. அண்ணா கிட்ட நேரடியாக நீங்கள் பேசியிருக்கீங்களா? பேசியிருக்கேன், நான் பேசியிருக்கேன். இவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறாரு, இன்னும் பிரமாதமாக பேசுகிறாரு அப்படின்னு. அப்போ ஆக்சுவலாகவே அந்த சமயத்தில் தமிழுக்காக வேலை பார்க்கலாங்கிற அளவுக்கு நாங்கள் வந்துட்டோம். அப்போ அவர் சொன்னார், நீங்கள்லாம் முதல்ல நாட்டுக்கு பண்ணிங்க போங்க. தமிழ் இருக்கிற வரைக்கும், தமிழ்நாடு இருக்கிற வரைக்கும் அண்ணாதுரை பேர் இருக்கும். அது உண்மை தானே. இந்த மொழி நம்ம ரத்தத்தில் ஊர்னது. அதுக்காக வேண்டி பாடுபட்டு இருக்கிற ஆள் நீங்கள் ஒரு ஆள் தான். தீப்பரவாட்டம்